அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் ஃபாத்திஹா அத்தியாயத்தின் சிறப்பு. அபூ சையத் பின் அல் முஅல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நான் மஸ்ஜிதுன் நபவி பள்ளிவாசலில் தொழுது கொண்டிருந்தேன். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அழைத்தார்கள். அவர்களுக்கு நான் பதிலளிக்கவில்லை. தொழுது முடித்த பிறகு அவர்களிடம் சென்றேன். அப்போது அவர்கள், நான் அழைத்தபோது நீங்கள் வராமல் இருந்ததற்கு காரணம் என்ன என்று கேட்டார்கள். நான், அல்லாஹ்வின் தூதரே, நான் தொழுது கொண்டிருந்தேன், அதனால்தான் உடனடியாக நான் பதிலளிக்கவில்லை என்று கூறினேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் இறை நம்பிக்கையாளர்களே, அல்லாஹும் அவனுடைய தூதரும் உங்களை அழைக்கும்போது அவர்களுக்கு பதிலளியுங்கள் என 8:24 வசனத்தில் சொல்லவில்லையா என்று கேட்டார்கள். பிறகு, நீங்கள் பள்ளிவாசலிலிருந்து வெளியேறுவதற்கு முன்னால் குர்ஆனிலே மகத்துவமிக்க ஓர் அத்தியாயத்தை உங்களுக்கு நான் கற்றுத் தருகிறேன் என்று சொன்னார்கள். பிறகு எனது கையை பிடித்து கொண்டார்கள். பின்னர் பள்ளிவாசலில் இருந்து அவர்கள் வெளியேற முற்பட்ட போது, அல்லாஹ்வின் தூதரே, குர்ஆனிலே மகத்துவமிக்க ஒரு அத்தியாயத்தை எனக்கு கற்றுத் தருவதாக கூறினீர்களே என்றேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் எனத் தொடங்கும் அல் ஃபாத்திஹா அத்தியாயம்தான் அது. அது திரும்ப திரும்ப ஓதப்படும் 7 வசனங்களைக் கொண்டதும் எனக்கு அருளப் பெற்ற மகத்துவம் பொருந்திய குர்ஆனும் ஆகும் என்றார்கள். உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தௌராத் வேதத்திலேயோ இன்ஜீல் வேதத்திலேயோ உம்முல் குர்ஆனைப் போன்றதொரு அத்தியாயத்தை இறைவன் அருளியதில்லை. அது திரும்ப திரும்ப ஓதப்படும் 7 வசனங்களைக் கொண்டதாகும். மேலும் அது இறைவனுக்கும் அடியாருக்கும் இடையே 2 பாதிகளாக பிரிக்கப்பட்டதாகும். அபூ சையத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நாங்கள் ஒரு பயணத்தில் சென்று கொண்டிருந்தபோது ஓய்வெடுப்பதற்காக ஓரிடத்தில் இறங்கினோம். அப்போது ஒரு இளம் பெண் வந்து, எங்கள் கூட்டத் தலைவரை தேள் கொட்டிவிட்டது. எங்கள் ஆட்கள் வெளியே சென்றுள்ளார்கள். அவருக்கு ஓதிப் பார்ப்பவர் உங்களில் எவரேனும் உண்டா என்று கேட்டாள். அவளுடன் எங்களில் ஒரு மனிதர் சென்றார். அவருக்கு ஓதிப் பார்க்க தெரியும் என்று நாங்கள் நினைத்துக்கூட இல்லை. அவர் சென்று ஓதிப் பார்த்தார். உடனே அந்த தலைவர் குணமடைந்து விட்டார். ஆகவே எங்களுக்கு 30 ஆடுகள் அன்பளிப்பாக வழங்குமாறு அவர்களுடைய தலைவர் உத்தரவிட்டதுடன் எங்களுக்கு பாலும் கொடுத்தனுப்பினர். ஓதிப் பார்க்க சென்ற அந்த மனிதர் திரும்பி வந்தபோது அவரிடம், உமக்கு நன்றாக ஓதிப் பார்க்க தெரியுமா, அல்லது ஏற்கனவே நீர் ஓதிப் பார்ப்பவராக இருந்தீரா என்று கேட்டோம். அவர், இல்லை, குர்ஆனின் அன்னை என்று அழைக்கப்படும் அல் ஃபாத்திஹா அத்தியாயத்தைக் கொண்டுதான் ஓதிப் பார்த்தேன் என்று சொன்னார். இந்த 30 ஆடுகளையும் நாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செல்லாத வரையில் அல்லது சென்று விளக்கம் கேட்காத வரையில் ஒன்றும் செய்துவிடாதீர்கள் என்று எங்களிடையே பேசிக்கொண்டோம். நாங்கள் மதீனா வந்து சேர்ந்தபோது இது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினோம். இது அல் ஃபாத்திஹா அத்தியாயம். ஓதிப் பார்த்து நிவாரணம் பெறத்தக்கது என்று அவருக்கு எப்படி தெரியும்? அந்த ஆடுகளை பங்கிட்டு அதில் ஒரு பங்கை எனக்கும் தாருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடையே இருந்தபோது வானவர் ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் அவர்களும் அங்கு இருந்தார்கள். அப்போது தமக்கு மேல் இருந்து ஒரு சப்தத்தை கேட்ட ஜிப்ரீல் வானத்தை அண்ணாந்து பார்த்தார். பிறகு வானில் இதுவரை திறக்கப்படாதிருந்த ஒரு வாசல் இப்போது திறக்கப்பட்டிருக்கிறது. அதன் சப்தம்தான் இது என்று கூறினார். அந்த வாசலில் இருந்து ஒரு வானவர் இறங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, உங்களுக்கு முன் எந்த இறை தூதருக்கும் வழங்கப் பெற்றிராத 2 பேரொளிகள் உங்களுக்கு வழங்கப் பெற்றுள்ள நற்செய்தியைப் பெறுங்கள். அல் ஃபாத்திஹா அத்தியாயமும் அல் பக்ரா அத்தியாயமும் இறுதி வசனங்களுமே அவை ஆகும். அவற்றில் உள்ள பிரார்த்தனை வரிகளில் எதை நீங்கள் ஓதினாலும் அது உங்களுக்கு வழங்கப் பெறாமல் இருப்பதில்லை என்று கூறினார். அலாஉன் பின் அப்திர் ரஹ்மான் பின் யாக்கூப் ரஹ்மத்துல்லா அவர்கள் கூறியதாவது,
யார் ஒரு தொழுகையில் உம்முல் குர்ஆன் என்னும் அல் ஃபாத்திஹா அத்தியாயத்தை ஓதவில்லையோ அத்தொழுகை குறைபாடு உள்ளதும் முழுமையற்றதும் ஆகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மும்முறை கூறினார்கள் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவித்தார்கள். அப்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களிடம், நாங்கள் இமாமுக்குப் பின்னால் இருக்கிறோம், அப்போது என்ன செய்வது என வினவப்பட்டது. அதற்கு அவர்கள், மனதிற்குள்ளேயே ஓதிக் கொள்ளுங்கள், ஏனெனில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லச் சொல்ல நான் கேட்டேன். தொழுகையில் எனக்கும் என் அடியாருக்கும் இடையே இரு பாதிகளாக நான் பங்கு விட்டுவிட்டேன். என் அடியாருக்கு அவர் கேட்டது கிடைக்கும் என அல்லாஹ் கூறினான். அடியார் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அனைத்துலக அதிபதி அல்லாஹ்வுக்கே உரியது என்று கூறினால், என் அடியார் என்னை புகழ்ந்து விட்டார் என அல்லாஹ் கூறுகின்றான். அர் ரஹ்மானிர் ரஹீம், அருளாளன் அன்புடையோன் என அடியார் கூறினால், என் அடியார் என்னை போற்றினான் என அல்லாஹ் கூறுகின்றான். அடியார் மாலிகி யௌமித்தீன், பிரதிபலன் அளிக்கப்படும் நாளின் அதிபதி என்றால், அல்லாஹ் என்னை என் அடியார் பெருமைப்படுத்திவிட்டார் அல்லது என் அடியார் என்னிடம் அனைத்தையும் ஒப்படைத்துவிட்டார் என்பான். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம் என அடியார் சொன்னால், இது எனக்கும் என் அடியாருக்கும் இடையிலானது, என் அடியாருக்கு அவர் கேட்டது கிடைக்கும் என்கின்றான் அல்லாஹ். அவர் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களை நேரான வழியில் செலுத்துவாயாக என்று சொன்னால், இது என் அடியாருக்குரியது, அவர் கேட்டது கிடைக்கும் என்பான் அல்லாஹ்.